வெல்கம் டு கேடிகே மேத்தமேட்டிக்ஸ் டெட் பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் 10ஆம் தேதி ஆஃப்டர்நூன் செக்ஷன் நடைபெற்ற கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் கூறுகளை வாசித்து தவறான கூறுகளை வெளிக்கொணர்கன்னு எழுதிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் தப்பு. அசோகரின் கல்வெட்டுகள் தெலுங்கு மொழியில் வெளியிடப்பட்டன அப்படிங்கிறது தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேலு நாச்சியார் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுகிறார். காரணம், வேலு நாச்சியார் பிரெஞ்சுக்காரருக்கு எதிராக கலகம் செய்தவர். ஆன்சர் கூற்று சரி, ஆனா காரணம் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை அதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. தேர்ட் ஒன் வேலூர் புரட்சி. ஃபோர்த் ஒன் 1857 பெருங்கலகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது சரியான இணை? பதேபூர் சிக்கேரி அக்பர். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் ஆட்சியில் மாமல்லபுரம் மாநகரம் என்று அழைக்கப்பட்ட ஒரு குழுவால் நிர்வகிக்கப்பட்டது. ஆன்சர் முதலாம் ராஜேந்திரன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாப்பிள்ளைகள் என்பவர்கள் அரேபிய வணிகர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1861 தொழில்துறை யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. பௌத்தமும் சமணமும் தோன்றிய காலத்தில் ஆசீவகம் என்ற பிரிவும் தோன்றியது. அதை தோற்றுவித்தவர் கோசலர். இவர் புத்தரின் நண்பர். சிறிது காலத்திற்கு இருவரும் சேர்ந்திருந்தனர். இவர் புத்தரின் நண்பர் அப்படிங்கிறது தவறு. சிறிது காலத்துக்கு இருவரும் சேர்ந்திருந்தனர். இது இது மூணும் சரி. அப்ப 1, 2, 4 சரி. நீலநீர் கொள்கையுடன் தொடர்புடையவர். ஆன்சர் பிரான்சிஸ் கோடி அல்மெய்டா. எந்த ஆண்டு முதலாம் ராஜேந்திரன் வட இந்தியாவின் மீது படையெடுத்தார்? ஆன்சர் 1023. பொறுத்துக. இங்க ஆன்சர் வந்து டென்டேட்டிவ் இது கொடுத்திருக்காங்க, ஃபைனல் கீழ கொடுத்திருக்காங்க. இல்ல, இத ஃபைனல் கீழ வந்து நம்ம சொல்லுவோம். அரிகேசரி மாரவர்மன் 624 674, கோச்சடையான் இரண தீரன் 700 730, மாரவர்மன் ராஜசிம்மன் 730 765, முதலாம் வரகுணன் 765 to 815. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு அடித்தளமிட்டவர். ஆன்சர் ராபர்ட் கிளைவ். 1665 ஆண்டு புரந்தர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே நடைபெற்றது. ஆன்சர் சிவாஜி மற்றும் ஜெய்சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், முகலாயர் கால ஓவியம் பன்னாட்டு அளவிலான அங்கீகாரத்தை பெற்றது. முகலாயரின் நுண் ஓவியங்கள் உலகத்தின் பல அருங்காட்சியகங்களில் முக்கிய இடம் வகிக்கின்றது. எந்தெந்த பகுதிகளில் உயிர்ப்புடன் செயல்பாட்டிலிருந்து இந்திய ஓவிய மரபுகள் மேற்காசிய ஓவிய மரபுகளின் செல்வாக்கோடு இணைந்து ஓவியங்களின் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின? ஆன்சர் எந்தெந்த பகுதியோட உயிர்ப்புடன் செயல்பாடு இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எந்தெந்த பகுதினா குஜராத் மற்றும் மாலவம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மறுமலர்ச்சியின் பிறப்பிடம் என்று கருதப்படும் நாடு இத்தாலி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பல கடவுள் வழிபாடர்களையும் இந்துக்களையும் மங்கோலியர்களையும் நாத்திகர்களையும் பஞ்சனையில் அமர வைத்து சகல மரியாதைகளும் செய்கிறார்கள் என்று இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் குறித்து யார் குறிப்பிடுகிறார்? பரணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் பெற்ற வெற்றியின் விளைவாக கஜினி மாமுது பஞ்சாப் வரை தனது ஆட்சி அதிகாரத்தை விரிவுபடுத்தினார். ஆன்சர் பை ஹிந்த். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிற்கால சோழர் ஆட்சியில் இருந்த சரியான உள்ளாட்சி அமைப்பு. சோழர்கள்ல வந்து ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார். ஹசன் பாமன்ஷா தமது தலைநகரை எங்கு மாற்றினார்? ஆன்சர் குல்பர்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பானரின் டேஸ் ஒரு அரசின் முதல் வாழ்க்கை வரலாற்று நூல். ஹர்ஷ சரிதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு நிர்ணய சபை வரைவு குழுவின் தலைவர். அம்பேத்கர். நெக்ஸ்ட் ஒன், இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த எம் ஹிதயதுல்லா இந்திய ஜனாதிபதியாக எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டார்? 1969. ஈரவை நாடாளுமன்றம் என்பதில் எத்தனை அவைகள் உள்ளன? 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தின் முக்கிய தலைவர் கான் அப்துல் காபர் கான் எந்த பகுதியை சார்ந்தவர்? ஆன்சர் பலுசிஸ்தான்.
நெக்ஸ்ட் கொஸ்டின். அச்சு இந்த இயந்திரத்தை கண்டறிந்தவர்? ஜோகன்ஸ் குட்டன்பர்க். மோட்டார் வாகன விதிமுறைகள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1968. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. RTI, அக்டோபர் 2005. நெக்ஸ்ட் கொஸ்டின். மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்? மக்கள். நெக்ஸ்ட் ஒன். தமிழ்நாட்டில் புதிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு? 1994. அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு? 1978. நெக்ஸ்ட் ஒன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இடம்பெயர்வு எத்தனை வகையில் கணக்கிடப்படுகிறது? 2 வகை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருளாதார முன்னேற்றம் பற்றி இலக்கணம் தந்தவர்? ஆன்சர் டென்டேட்டிவ் கீன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபைனல் கீழே மைக்கேல் பி டொடாரோ. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின். வரி ஏய்ப்பு செய்தால் டேஷ் சிறை தண்டனை விதிக்கப்படும்? 5 ஆண்டுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். மனித மேம்பாட்டு குறியீடு அறிமுகப்படுத்தியவர் யார்? முகமது உல் ஹிக். நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் என்பது உட்கொள்ளும் உணவை உயிரியல் ரீதியாக பயன்படுத்துவதற்கான திறன் ஆகும். ஆன்சர் உணவினை உறிஞ்சுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின். மார்ஷலின் சமன்பாடு பின்வருமாறு அமைக்கப்படுகிறது. M = KPY. நெக்ஸ்ட் கொஸ்டின். நமது நாடு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருந்தாலும் மக்களின் நிலையில் முன்னேற்றம் அடையவில்லை. எந்த நிலைனா? ஊட்டச்சத்து நிலை. நெக்ஸ்ட் ஒன். புதிய நிறுவனங்கள் உட்புகவும் ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் வெளியேறவும் போதுமான காலம் நீண்ட காலம். நெக்ஸ்ட் ஒன். வெப்ப அடுக்கின் மேலே உள்ள வாயுக்களின் அளவு சீரற்று காணப்படுவதை ஹெட்ரோஸ்பியர். நெக்ஸ்ட் ஒன். வான்வெளி புகைப்படங்கள் ஒரு நிலையான உயரத்திலிருந்து டேஷ் வினாடிகள் கால இடைவெளியில் தொடர்ந்து எடுக்கப்படுகின்றன? 10 - 30. நெக்ஸ்ட். 82 அடி கிழக்கு தீர்க்க ரேகை அப்படிங்கிறது எதன் வழியாக செல்கிறதுனா? அலகாபாத். நெக்ஸ்ட் ஒன். நாட்டின் மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எண் டேஷ் மதுரையிலிருந்து துவரங்குறிச்சி வரை செல்கிறது? ஆன்சர் NH 785. நெக்ஸ்ட் ஒன். கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் தவறான வாக்கியம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது தவறான வாக்கியம் அல்ல? சரியானது எது அப்படின்னா அதான் ஆன்சர் மீனிங். ஓகேவா? அப்ப ஆன்சர் வந்து வளைவுகளில் சாலைகளை கடக்காதீர்கள். அதுதான் வந்து தவறான வாக்கியம் அல்ல. நெக்ஸ்ட் ஒன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் காணப்படும் பிளைஸ்டோன் காலகட்டத்தில் விண்கற்கள் புவி மீது ஏற்படுத்திய பள்ளத்தின் காரணமாக உருவான ஏரி லோனார். நெக்ஸ்ட் ஒன். 2 ஆறுகள் சந்திக்கும் இடத்தை சங்கமம் என்று அழைக்கின்றோம். ஒரு மலையின் இரு பக்கங்களிலும் இருக்கும் 2 நதி அமைப்புகளை நீர் பிரிப்பு என்கிறோம். ஆன்சர் இரண்டுமே சரி. நெக்ஸ்ட் ஒன். ஒரு நாட் என்பது மணிக்கு டேஷ் கிலோமீட்டர் வேகமுடையது? 1.852. நெக்ஸ்ட். சம உயர கோடுகளின் முக்கிய அம்சங்கள் பற்றி தவறான வாக்கியம் கேட்டிருக்காங்க. எதுனா செகண்ட் ஒன் தான் தவறு. அப்ப சரியானதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. தவறானது வந்ததுன்னா பொதுவாக 1:50,000 அளவுள்ள தளப்படத்தில் 10 மில்லிமீட்டர் இடைவெளியிலும் 1:25 2,50,000 அளவில் உள்ள தளப்படத்தில் 20 மீட்டர் இடைவெளியிலும் வரையப்படுகிறது. தவறு. ஓகேவா? சரியானது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சம உயர கோடுகளோட முக்கிய அம்சங்கள். பழுப்பு நிறத்தில் சம இடைவெளிகள் விட்டு சம உயர கோடுகள் வரையப்படுகின்றன. இது சரி. சம உயர கோட்டின் மதிப்பு அக்கோட்டின் இடையிலும் மற்றும் தள நிலைப்பட விளிம்பிலும் அச்சிடப்பட்டுள்ளது. பொதுவாக சம உயர கோடுகள் ஒன்றை ஒன்று குறுக்கிடாது. இதுதான் வந்து சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதி டோஃப். நெக்ஸ்ட் ஒன். மந்தமான வானிலை மற்றும் லேசான தூறலை தரும் மேகம் படை மேகம். நெக்ஸ்ட் ஒன். கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களிலிருந்து சரியானவற்றை கண்டறிக. உலக மக்கள் தொகை அக்டோபர் 31, 2011 7 பில்லியனை அடைந்தது. 1999 ஆண்டு அக்டோபர் 12ஆம் நாள் உலக மக்கள் தொகை 6 பில்லியனை அடைந்தது. பிப்ரவரி 2019 கணக்கின்படி தற்போதைய உலக மக்கள் தொகை 7.7 பில்லியன். 2023 உலக மக்கள் தொகை 10 பில்லியனாக உயரும். ஆன்சர்ல இது வந்து ABC மூன்றும் தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
நில வரைபடத்தில் சம உயர கோடுகள் மிக ஆழமாக இரண்டு பக்கமும் செங்குத்தாக அமைந்த பள்ளத்தாக்கு ஆழமான பள்ளத்தாக்கு. உலகிலேயே மிகப்பெரிய குருட்டு ஏரி என அழைக்கப்படுவது சிகாட் ஏரி. நெக்ஸ்ட், கல்ப் நீரோட்டம் லாப்டரா நீரோட்டமும் சந்திக்கும் இடத்தில் எந்த மீன்பிடித்தளம் உள்ளது? கிராண்ட் திட்டு. தவறான வாக்கியத்தை கண்டறிக. இதுல தவறான வாக்கியம் வந்து சென்டினல் இன மக்களின் பொருளாதார நடவடிக்கைகள் விவசாயம் ஆகும். இதுதான் தவறான வாக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள கூறுகளில் எது தவறானது? ஆன்சர், பெடோயின், புஷ்மன், அபாரிஜின்ஸ் புல்வெளிகளில் வாழ்கின்றனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாக்மா மேல் நோக்கி நகரும் போது மிக சிறிய தட்டு வடிவிலான மேல் குழியாக உள்ள எரிமலை பாறை அமைப்பு. ஆன்சர், லிப்போலித். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி, பூமத்திய ரேகை காட்டுப்பகுதி போரோ, புல்வெளி மாசாய், வெப்பமண்டல பாலைவனங்கள் புஷ்மன், ஆர்டிக் குளிர் அலூட். சாரி, கரெக்ட் தான். ஓகே. நெக்ஸ்ட், இந்தியாவில் காணப்படும் மிகப்பெரிய உப்பங்கழி ஏரி எங்கு உள்ளது? உலார் ஏரி. நெக்ஸ்ட் ஒன், எது சரியானது? சமன்படுத்துதல் அப்படிங்கிறது தான் அரித்தல், கடத்துதல், படிய வைத்தல் மூணும் சேர்ந்து. ஃபர்ஸ்ட் அரித்தல், அதுக்கப்புறம் தான் கடத்துதல் வரணும், அதுக்கப்புறம் தான் படிய வைத்தல். லாஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் 65% பெட்ரோலிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் எண்ணெய் வயல் மும்பை ஹை. தேங்க்யூ. ரிமைனிங் செஷனோட பார்ட்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.